டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானம் செய்து வரும் நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல நேரங்களில் அனுமதிக்கப்படுகிறார்களா? என்னென்ன அறிவுறுத்தல்களும் கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். கன்னியாகுமரியில் நேற்று பிரதமர் மோடி வருகையை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. சுற்றுலா பகுதிகளான அந்த கடற்கரை, அதே போன்று படகு போக்குவரத்து போன்ற பகுதிகளில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல அங்கு சென்று வர முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. ஆனால் இன்று அதிகாலை முதல் சகஜமாக சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிகளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சூரிய உதயம் காணவும் சூரிய மறைவை பார்க்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் இந்த கடற்கரையில் கூடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று காலையிலும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே கடற்கரையில் குவிந்து விட்டார்கள். இதற்கு மேலாக ஏற்கனவே நேற்று பல்வேறு கட்டுப்பாடுகளால் படகு போக்குவரத்து மூலமாக விவேகானந்தர் நினைவு பார்வைக்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது. இதனால் அனைவரும் செல்ல முடியாத ஒரு சூழலும் காணப்பட்டது. சிறிதளவிலான சுற்றுலா பயணிகள் மட்டுமே சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று பிரதமர் மோடி அங்கு தியான மண்டபத்தில் விவேகானந்தர் நினைவு பாறையில் தியானம் செய்கின்ற நிலையில் அங்கு அனுமதிக்கப்படுவார்களா, சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்களா என்ற சந்தேகம் இருந்த நிலையில் இன்றைக்கு காலை 8 மணி முதல் சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதாக அறிவிப்பும் வெளியாகியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் வழக்கமாக அவர்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு படகில் சென்று விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லலாம். ஆனால் இன்று அப்படியல்ல. நேற்று இருந்தது போல இன்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது ஆதார் அடையாள அட்டை அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை காண்பித்து போலீஸ் காவல்துறையினர் பதிவு செய்ய வேண்டும். அதற்கு மேலாக அவர்கள் கொண்டு செல்கின்ற பைகளை பரிசோதனைக்கு உட்படுத்துவார்கள். பரிசோதனைக்கு பின்னரே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அவர்கள் படகு மூலமாக விவேகானந்தர் நினைவு பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த நினைவு பாறையில் கூட அந்த பகுதியில் இருக்கிற தியான அறை உள்ளிட்ட மோடி அமர்ந்திருக்கின்ற அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது. அதை தவிர விவேகானந்தர் நினைவு பாறையினுடைய மண்டபம் உள்ளிட்ட மற்ற பகுதிகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த பகுதிகளில் கட்டுப்பாடுகளால் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலாக தற்போது விவேகானந்தர் நினைவு பாறையை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கப்பல், விசைப்படகு, அதே போன்று நாட்டு படகுகளில் காவல்துறையினர் ரோந்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கமாண்டோ ஃபோர்ஸ், அதே போன்று தமிழ்நாடு காவல்துறை, கடலோர காவல் குழுமம் உள்ளிட்ட பல்வேறு வகை பிரிவிலான எஸ்பிஜி உள்ளிட்ட பல்வேறு வகை பிரிவிலான போலீசார் 5 அடுக்கு பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கின்றார்கள். கன்னியாகுமரி வட்டார பகுதிகளிலும் அதிக அளவிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் எந்த பகுதிக்கு செல்லவும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பகவதி அம்மன் கோயிலில் கூட வழக்கமாக செல்வது போல் சுற்றுலா பயணிகள் தற்போது தரிசனத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் அதிக அளவு குவிந்துள்ள நிலையில் தற்போது இந்த பகுதி என்பது சகஜமான ஒரு சூழலாகவே காணப்படுகின்றது. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி பிரசாத். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.